தேவையான அளவு ஜீரகம், மிளகு போட்டுக்கிறேன். தக்காளி 7, வெங்காயம் சின்ன வெங்காயத்தை உரித்து போட்டிருக்கேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். பருப்பு அரை வேக்காடு வேகட்டும், அப்புறம் காய போடலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட் அறுத்துருக்கேன். ஒரு மாங்காய் புளிப்புக்கு மாங்காய் சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி பருப்பு அரை வேக்காடு வேகிறப்ப காய்களை சேர்த்துக்கலாம். சத்தி மசாலா, சாம்பார் தூள் தேவையான அளவு போட்டுக்கிறேன். வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு கரண்டி. இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறேன். ஒரு கிண்டு விட்டு மூடி போட்டுக்கலாம். அறுத்து வச்சுருக்க மாங்காயை சேர்த்துக்கிறேன். நான் புளி ஊற்றலை, தக்காளி மாங்காய் போட்டிருக்கனால புளி ஊற்றலை. உங்களுக்கு தேவையான ஊற்றிக்கங்க. இப்போ நான் விசில் விட்டுக்கிறேன் மூடி. சாம்பார் தயாராகிடுச்சு. இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு போட்டுக்கலாம். 2 மிளகா, வெள்ளைப்பூடு, கடுகு நல்லா கிண்டி